விகேரின் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் தொண்டரை தாக்கியதாக பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் போலீசாரால் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் முதல் பெயராக அக்கட்சியின் தலைவர் விஜய் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் பவுன்சர்கள் எனப்படும் தனியார் பாதுகாவலர்கள் 10 பேர் மீதும் கூட்டாக சேர்ந்து தாக்குவது, ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரையில் கடந்த வாரம் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்ற குன்னத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்ற தொண்டர் விஜய் நடந்து சென்ற நடைமேடையின் மீது ஏறியபோது தனியார் பாதுகாவலர்களால் குண்டுக்கட்டாக தூக்கி வீசப்பட்டார். இதுகுறித்து அவர் எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டது. சம்பவம் நிகழ்ந்த இடம் மதுரை என்பதால் அந்த எஃப்ஐஆர் மதுரை மாவட்ட காவல்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விகேரின் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஆஃபர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.